ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி ட்ரீம்ஸ். இன்றைக்கி வந்து நம்மளோட ஹேர் பேக் வீடியோ வந்து சூப்பராக முடிஞ்சிருக்கு. நான் என்ன ஹேர் பேக் போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், மருதாணி தான். இது ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோஸ் போட்டேன். அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் இல்லை. இப்போ இதான் ஃபஸ்ட்டு எடுக்கிற வீடியோ. இது வந்து ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணாமே இருந்து திடீர்னு யூஸ் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? இப்போது நானும் அதே மாதிரி தான் ஹேர் பேக் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. அது வந்து இப்போது ஃபஸ்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணி ரிசல்ட் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு தான். ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிட்ட ஹேர் பேக் வந்து மருதாணி. எதுக்கு அப்படின்னா, இந்த தெரியுது பார்த்தீங்களா, வெள்ளை முடி ரெட் கலரில் தெரியுதா? இப்போ நான் யூஸ் பண்ணி வந்த ரிசல்ட்டு தான் இது. இது வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா மருதாணி வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒரு 1/2 மணி நேரம் வைங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக 1/2 மணி நேரம் வைக்காதீங்க, ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரமாச்சும் வைங்க. இன்னுமே நல்லா ஹேர் வந்து ப்ரௌனிஷ் ஆகும். அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கல் எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஹேர் பேக்கை போட்டுடலாம். மருதாணியை நல்லா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதாக்கு இது வந்து திருப்பி அந்த இது மாதிரி இருக்கும், லைட்டாக அந்த இலையில இருக்குமே, அது என்னது, காஞ்சப்புறம் லைட்டாக அந்த காம்பு நகர், அந்த அரைச்சி அந்த காம்பெலாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அது பரவாயில்ல, அந்த காஞ்சது ஊசுந்துடும், அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா அந்த அப்படியே ஏற்றிட்டு கண்ணிரண்டில் நூறு வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்னதாகும். மீசை நிற்கும் மருதாணி வந்து இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக ஆக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இது ஓகேவாக இருந்தது. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் to 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இல்லாட்டி ரொம்ப காஞ்சிச்சுன்னா முடியிலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதனால் ஒரு 20 நிமிஷம் வைக்கலாம். 20 நிமிஷத்தை கரெக்டாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஷாம்பு வந்து யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள். என்னோடதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஷாம்பு யூஸ் பண்ணாமலே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஹேரு. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு நான் அந்த இதில் வந்து காமிச்சிருப்பேன் என்னோடய ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு, அப்படி பவுன்சிங்காக இருக்குது. இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஹேர் பேக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி மருதாணி மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 1.5 மணி நேரமாச்சு வைங்க. வச்சிங்கன்னா இந்த வெள்ளமுட்டில் கரெக்டாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். சும்மா இந்த எப்படி சொல்ல, இந்த தண்ணி மாதிரி ரொம்ப தண்ணியாக வச்சு அப்ளை பண்ணாமல் நல்லா திக் கண்டென்ஸில் வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அதுமாதிரி இந்த மாதிரி ஹேரில் வந்து வெள்ளையாக இருக்குது அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் ஹேர் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து இந்த ஹேரில் வந்து அந்தளவுக்கு நான் அப்ளை பண்ணலை, கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னுமே நம்ம இந்த ஹேரில் வந்து இன்னுமே நல்லா அப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா இன்னும் இந்த கீழே இருக்கிற ஹேருமே நல்ல ஒரு ஹேர் வந்து ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கீழே இந்த முடியிலையும் நல்லா ஹேர் வந்து ஃபுல்லாகவே மருதாணி அப்ளை பண்ணுங்கள். அப்போது ஃபுல் பேக்காக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஷாம்பு போடாமலே வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாலே போதுங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. இது இந்த ஹேர் இந்த ஒயிட்டோட அந்த இதில் இருக்கிற ப்ரௌனிஷ் கலர் வந்து எப்போ மாறுது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நம்ம எத்தனாவது நாள் வந்து இந்த இது வந்து ஒயிட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்த ஹேர் பேக் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணி என்னெல்லாம் மாற்றலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.